பேரரசரை உள்ளடக்கியதால் நஜீப் வீட்டுக்காவல் கூடுதல் ஆணை குறித்து கருத்துரைக்க முடியாது. பிரதமர் அன்வார் விளக்கம். வங்காளதேசத்தில் இனப்படுகொலையா? மலேசியா தலையிட வேண்டுமென இந்து மக்கள் பிரதிநிதிகள் வலியுறுத்தல். பத்து புத்தே விவகாரம் விசாரணைக்கு தயார். டாக்டர் மகாதீர் அறிவிப்பு. ரான் 95 பெட்ரோல் மானியத்தை இலக்காக கொண்ட மக்களின் வகைப்பாடு அடுத்த ஆண்டு மத்தியில் அறிவிக்கப்படும். ஜார்ஜ் டவுன் மெக்காலிஸ்டர் சாலையில் 14 அடி மலைப்பாம்பு, பொதுமக்கள் அதிர்ச்சி. மாட்சிமை தங்கிய பேரரசர் சம்பந்தப்பட்டுள்ளதால் கூட்டரசு பிரதேசத்தின் மன்னிப்பு வாரியம் மீதான முடிவு தொடர்பாக கூடுதல் ஆணை குறித்து பிரதமர் மேலும் கருத்து தெரிவிக்க முடியாது என்ற நிலைப்பாட்டை அரசாங்கம் நிர்ணயித்துள்ளது என டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்திருக்கிறார். மன்னிப்பு வாரியத்தின் தலைவராக பேரரசர் இருப்பதால் அவர் சட்டத்திற்கு உட்பட்டவர் என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் கூறினார். மன்னிப்பு வாரியத்தில் பேரரசரின் முடிவு குறித்து பிரதமர் கருத்து தெரிவிக்கலாமா இல்லையா என்று நான் கேட்க விரும்புகிறேன். எனது பதில் இல்லை என்பதுதான். அமைச்சர்கள் ஏன் அப்படி பதிலளிக்கிறார்கள்? நாங்கள் அமைச்சர்கள் குழுவை குறிப்பிடுகிறோம். இந்த வழக்கு முடிவடையும் வரை நாங்கள் ஒரு முடிவை வழங்குகிறோம். பேரரசர் அங்கீகரிக்கும் வரை இந்த விவகாரத்தை தொட முடியாது என்று அவர் கூறினார். 2024 ஆண்டு ஜனவரி 29 தேதியன்று முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக்கின் மன்னிப்பு விண்ணப்பத்தை உள்ளடக்கிய கூட்டரசு பிரதேச 61வது மன்னிப்பு வாரியத்தின் முடிவு தொடர்பில் பேரரசரின் கூடுதல் ஆணை சம்பந்தப்பட்ட பின் சேர்க்கை குறிப்பு இடம்பெற்றிருப்பது குறித்து அரசாங்கத்தின் விளக்கம் என்னவென்று கோத்தாபாரு நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோஸ்ரீ தக்யூடின் ஆசான் வினவிய கேள்விக்கு பதிலளித்த போது அன்வார் இத்தகவலை வெளியிட்டார். நஜீப் எஞ்சிய சிறை தண்டனையை வீட்டிலேயே அனுபவிக்க அனுமதிக்கும் கூடுதல் ஆணை தொடர்பான நீதிமன்ற வழக்கு விசாரணைக்கு மதிப்பளிக்குமாறு பொதுமக்களை நேற்று சட்டத்துறை அலுவலகம் கேட்டுக்கொண்டது. இது தொடர்பான விசாரணை ஜனவரி 6 தேதி மேல்முறையீடு நீதிமன்றம் நிர்ணயித்துள்ளதாக சட்டத்துறை தலைவர் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருந்தது. மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் முடிவுக்கு பிறகு எந்த கருத்தையும் தெரிவிக்க முடியும் என அன்வார் கூறினார். பத்து புத்தே, பந்துவான் துங்கா மற்றும் தூபீர் சலாத்தான் இறையாண்மை வழக்குகள் தொடர்பான அரச விசாரணை ஆணைக்குழுவின் முடிவுகளை தொடர்ந்து எந்த ஒரு குற்றவியல் விசாரணையையும் எதிர்நோக்க தாம் தயாராகியிருப்பதாக முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் மொஹமட் தெரிவித்திருக்கிறார். அரச விசாரணை முடிவுகள் தனது கௌரவத்தை அளிக்கும் அரசியல் தன்மை கொண்டவை என்று அவர் கூறினார். இதற்கு நான் மட்டுமே பொறுப்பு கூற வேண்டிய கடப்பாட்டை கொண்டுள்ளேன். பத்து புத்தை தொடர்பான முடிவு எந்த நேரத்தில் அமைச்சரவையால் கூட்டாக எடுக்கப்பட்டது என்பதையும் மகாதீர் மீண்டும் உறுதிப்படுத்தினார். என் மீது ஏதேனும் குற்ற விசாரணை நடந்தால் அதனை எதிர்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். இது தேசத்து துரோகம் என்றால் அப்போதைய துணை பிரதமர் உட்பட அமைச்சரவையில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் துரோகிகள்தான் என இன்று நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் மகாதீர் தெரிவித்த போது அவரது 2 வழக்கறிஞர்களான ஜைனூர் ஜக்காரியா மற்றும் மொஹமட் ரஃபீக் ரஷீத் அலி ஆகியோரும் உடனிருந்தனர். முகமது யூனூஸ் தலைமையிலான வங்காளதேச இடைக்கால அரசாங்கம் இனப்படுகொலை செய்வதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு குறித்து மலேசியா உடனடியாக தலையிட வேண்டும். முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா வாஜித் முன்வைத்துள்ள அந்த குற்றச்சாட்டு கடுமையானதென்பதால் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அந்த விஷயத்தில் குரல் கொடுக்க வேண்டும். ஜெலுத்துங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் தலைமையில் இந்து மக்கள் பிரதிநிதிகள் இன்று நாடாளுமன்றத்தில் நடத்திய கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் இதனை வலியுறுத்தினார். ராயருடன் கில்லான் நாடாளுமன்ற உறுப்பினர் V கணபதி ராவ், சுங்கை சிப்போட் நாடாளுமன்ற உறுப்பினர் S கேசவன், பத்தூர் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரபாகரன், செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் ஆகியோரும் அதில் பங்கேற்று பிரதமருக்கும் அரசாங்கத்துக்கும் 2 முக்கிய பரிந்துரைகளை முன்வைத்துள்ளனர். Jadi saya menggunakan kesempatan ini untuk merayu dan memohon kepada Yang Amat Berhormat Perdana Menteri untuk campur tangan memberi perhatian kepada perkara ini. Saya percaya beliau telah pun menyatakan bahawa beliau akan mengadakan mesyuarat dua mata dengan pemimpin-pemimpin negara-negara yang terlibat, termasuklah Bangladesh. Jadi saya berharap kami sebagai ahli-ahli parlimen yang beragama Hindu amat terkesan apabila membaca berita dan juga
TikTok yang viral di mana kita lihat bahawa keganasan ini telah berlaku dalam masa lebih kurang 2-3 bulan ini selepas Sheikh Hasina digulingkan di Bangladesh. Jadi kami bersama-sama ingin memohon kepada Kerajaan Perpaduan Yang Amat Berhormat Perdana Menteri dan juga semua menteri-menteri yang terlibat, kalau diperlukan juga untuk melaksanakan misi menyelamat kalau ada pihak-pihak individu-individu golongan minoriti yang beragama Hindu dan Kristian di Bangladesh yang menjadi mangsa keganasan yang berlaku di Bangladesh. Saya serahkan kepada ahli-ahli parlimen dan senator untuk mengatakan sesuatu. Sila. Sidang akhbar ini dengan dua permintaan kalau diboleh diperhalusi oleh Yang Amat Berhormat Perdana Menteri. Pertamanya berjumpa dengan Duta Besar Bangladesh yang bertugas di Kuala Lumpur, mendapatkan jaminan bahawa keganasan ini yang berlaku terhadap kaum minoriti di Bangladesh diberhentikan, nombor satu. Kedua, sekiranya diperlukan untuk menghantar misi menyelamat dan membawa ke Malaysia, kalau diperlukan untuk memberi penempatan sementara kepada kaum minoriti di Bangladesh sekiranya diperlukan dan keganasan di Bangladesh itu berlalutan. முதலாவது மலேசியாவுக்கான வங்காளதேச தூதரை அழைத்து அந்த தெற்காசிய நாட்டில் இந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் மீதான தாக்குதல்களை நிறுத்த வலியுறுத்த வேண்டும். இரண்டாவது, தேவை ஏற்பட்டால் மீட்புக் குழுவினரை அனுப்பி அங்கு வன்முறைகளால் பாதிக்கப்பட்ட சிறுபான்மையினரை மீட்டு மலேசியாவில் தற்காலிகமாக அடைக்கலம் தர வேண்டும் என்பதாகும். பாலஸ்தீன விவகாரத்தில் மனிதநேய அடிப்படையில் எப்படி ஒன்றிணைந்து குரல் கொடுத்தோமோ அதேபோல் எங்கு அநியாயம் நடந்தாலும் குரல் கொடுப்போம் என பிரதமர் பலமுறை கூறியுள்ளார். எனவே இந்த வங்காளதேச சிறுபான்மையினர் விஷயத்திலும் டத்தோஸ்ரீ அன்வார் குரல் எழுப்பி அங்குள்ள சிறுபான்மையினருக்கு விடுவு காலம் பிறக்க வழி செய்ய வேண்டும் என ராயர் கேட்டுக் கொண்டார். பொறுப்புக்கு வந்த 3 மாதங்களில் முகமது யூனூஸ் இந்துக்கள் மற்றும் இதர சிறுபான்மையினரை பாதுகாக்க தவறிவிட்டார். மாறாக அவரது அரசாங்கம் மிகவும் நுட்பமான முறையில் சிறுபான்மையினர் மீது அடக்குமுறையை கட்டவிழ்த்து விடுவதாக ஹசீனா முன்னதாக குற்றம் சாட்டியிருந்தார். வங்காளதேச மக்கள் தொகையில் சுமார் 8 விழுக்காட்டினர் அல்லது 1,31,00,000 பேர் இந்துக்கள் ஆவர். ரோன் 95 பெட்ரோல் மானியத்தை இலக்காக கொண்ட மக்களின் வகைப்பாடு குறிப்பாக T15 தரப்பினருக்கு 2025ஆம் ஆண்டின் மத்தியில் அறிவிக்கப்படும் என பொருளாதார அமைச்சர் ரஃபீசி ரம்லி கூறினார். பாடு முக்கிய தரவு தளத்தில் இன்னும் பதிவு செய்யாதவர்களுக்கும் பதிவு செய்துவிட்டு மேல்முறையீடு செய்ய தகுதியற்றவர்கள் என கண்டறியப்பட்டவர்களுக்கும் இந்த அறிவிப்பு ஒரு வாய்ப்பு வழங்கும் என அவர் தெரிவித்தார். மேல்முறையீடுகளுக்கு ஒரு வழிமுறை இருக்கும். எனவே இது பின்னர் எரிவாயு நிலையத்தில் செயல்படுத்துவதற்கு முன்பு முதலில் கண்டறியப்பட வேண்டும். 2025ஆம் ஆண்டின் முதல் பாதியில் செயல்படுத்துவதற்கான வகைப்படுத்தல் நிர்ணயம் முதலில் முடிக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரத்தின் போது ரஃபீசி ரம்லி தெரிவித்தார். ரோன் 95 பெட்ரோல் மானியத்தை நடைமுறைப்படுத்துவது மற்றும் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு உரிய உதவிகளை பெறுவதற்கான அணுகுமுறை குறித்து புத்ராஜயா பெரிகத்தான் நேஷனல் நாடாளுமன்ற உறுப்பினர் ரட்ஜிஜிடீன் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த போது ரஃபீசி ரம்லி இத்தகவலை வெளியிட்டார். ரோன் 95 மானியத்தின் இலக்கு நிகர செலவழிப்பு வருமானத்தின் அம்சத்தை கணக்கில் எடுத்துக் கொள்கிறது என்பதோடு 85 விழுக்காடு மக்கள் மானியத்திற்கு தகுதியுடையவர்களாக இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பினாங்கு ஜார்ஜ்டவுன் மேக்கலிஸ்டர் சாலையில் இன்று காலை உச்ச நேரத்தின் போது 14 அடி மலைப்பாம்பு புகுந்ததால் பொதுமக்கள் பதறிப்போயினர். காலை 8 மணிக்கு தகவல் கிடைத்து சம்பவ இடம் சென்றடைந்த திமூர் லாவோட் பொது தற்காப்பு படை மலைப்பாம்பு சாலை சமிஞ்சை அருகே இருப்பது கண்டது. பாம்பு குழிக்குள் புகுந்து தப்பியோட முயன்றதால் தொடக்கத்தில் அவர்கள் சிரமத்தை எதிர்நோக்கினர். இதையடுத்து அருகில் இருந்த குத்தகை தொழிலாளர்களும் APM அதிகாரிகளுக்கு உதவினர். ஒரு வழியாக காலை 8:40 மணிக்கு மலைப்பாம்பு பிடிபட்டது. பரிசோதனையில் அது எல்பினோ ரெட்டிகுலேட்டட் பைத்தான் வகை மலைப்பாம்பு என்றும் உறுதி செய்யப்பட்டது.